It's a sweet, sweet, sweet world. Drama by நவரத்னா டிராமாட்டிக் ட்ரூப். இந்த நாடகத்தில் பங்கு பெறுகின்றவர்கள் திரு கே ரவி, கே ஜெகநாதன், திரு நடராஜமணி, திரு என் எஸ் சுப்பிரமணியம். மனம் என்பதொரு கண்ணாடி, அதிலே படிக்கின்ற அழுக்கு துன்பம், அதை போக்குகின்ற ரசாயனம் நகைச்சுவை. அந்த நகைச்சுவையை குறிக்கோளாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நாடகம் ஸ்வீட் 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 வேர்ல்ட். ஆம் நண்பர்களே, நீங்கள் சிரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எழுதப்பட்ட இந்த நாடகத்தை கேட்டு சிரியுங்கள், 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 ஆரோக்கியமாக இருங்கள். இதோ உங்கள் முன் ஸ்வீட் 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 வேர்ல்ட். சினிமாவில் நடிப்பதற்கு ஆட்கள் தேவை என்ற பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியுடன் நாடகம் ஆரம்பமாகிறது. நான் பாக்குறேன், படி. நீங்க முதல்ல நியூஸ் படிச்சிடலாம். ஏதாவது இருக்காது. ராமாயண மண்டபத்தில் பிரசவம், பிரவச்சனம் பிரவச்சனம். பிரபல நடிகை ராதாவுக்கும் ரமணிக்கும் இன்று பழனியில் திருமணம். திருமணம் இங்க போட்டிருக்கான். திரைப்படங்களில் நடிக்க திறமை மிக்க புதுமுகங்கள் தேவை. என்னையா தேவை? ஈடுபாளர்களும் வரவேற்கப்படுகிறார்கள். கதாசிரியர் தேவை. நல்ல கதைகள் வரவேற்கப்படுகின்றன. என்னையா தேவை தேவை தேவைங்கிறையா? இது சீக்கிரம் படியா. நம்ம விளம்பரம் பாரியா. கரெக்டா தானே வந்திருக்கோம். பார்த்தா சினிமா கம்பெனி மாதிரி தான் இருக்கு. போர்டு கூட வச்சிருக்கானே, கோவிந்தா புரொடக்ஷன்ஸ் பேரை சௌரியமா தான் வச்சிருக்கான். இந்த ஆளை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலையே. இந்த காலத்துலதான் எவன் நடிக்கிறதுன்னே இல்லையே. ஏயா உனக்குள்ளேயே பேசிக்கிறியா? யாரையா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த கம்பெனியை பார்த்தா டீசன்ட் கம்பெனியா இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என் பேர் மூர்த்தி. நான் இந்த டிராமாவில எல்லாம் நல்லா நடிச்சிருக்கேன். இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ்க்காக வந்திருக்கேன். கதை, வசனம், பாட்டு, டைரக்ஷன் எல்லாம் தெரியும். எல்லா ரோலும் எடுத்து நடிச்சிருக்கேன். எல்லா ரோலுமா? ஒரு சமயம் இந்த ரோடு ரோலர் டிரைவர் ரோல் கூட எடுத்து நடிச்சேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட நடிப்பு வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. இப்பத்தாயா காபி சாப்பிட்டு வந்தேன். காபி சாப்பிட்டீங்களா? என்னையா அது? நான் ஒண்ணு கேட்டா இவர் ஒண்ணு சொல்றாரு. சாருக்கு இதுதான் ஊரா? காரா? காருக்கு எங்கய்யா போவேன்? நடந்துதாயா வந்திருக்கேன். ஓஹோ, காதே ரிப்பேரா? என் பேரு பெரியநாயக்கம்பாளையம் பெரியசாமி. சார், என் பேர் மூர்த்தி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐயோ பாவையா. எதுக்கு ஐயோ பாவம்? நீதாயா ஜலதோஷம்னு சொன்ன. என்ன நடந்தாலும் நான் டெஃபினட்டா ஒரு ஸ்கூட்டி வர மாட்டேன். சார், பேத்தாஸ் வேணுமா, காமெடி வேணுமா, இல்ல சென்டிமெண்டல் டச்சஸ், ஹிலாரியஸ் சஸ்பென்ஸ் காமெடி வேணுமா? எது வேணும்? என்ன சார், சஸ்பென்ஸ் தெரியும், ஹிலாரியஸ் தெரியும். அதுல சஸ்பென்ஸ், ஹிலாரியஸ், சஸ்பென்ஸ் காமெடி. அது ஹிலாரியஸ்னா சிரிப்பு, சிரிப்பு இல்ல சிரிப்பு. இதான் அது வரும்னு ஆடியன்ஸ் எல்லாம் காத்திருப்பான். ஆனா பாருங்க, சிரிப்பே வராது. அதான் ஹிலாரியஸ் சஸ்பென்ஸ் காமெடி. உங்களுக்கு எப்படி வேணும்? எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் கதை தான் தேவை. சஸ்பென்ஸ்? நாங்க ஒரு நல்ல சஸ்பென்ஸ் கதையா வச்சு படம் எடுக்கலாம் இருக்கோம். ஓ, சஸ்பென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முந்தானே தான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், உல்டா பண்ண போச்சு. சார், சஸ்பென்ஸ் பயந்துராதீங்க, கதை ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸ்பாட் லைட்ல இப்போ கதை சொல்றோம். டன், இரவு மணி 2. டன் 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 டன், மணி 4 முறை அடித்து ஓய்ந்தது. என்ன சார், 2 மணி நீங்க 4 தடவை எப்படி சார் அடிக்கும்? சார், போலீஸ் ஸ்டேஷன்ல 2 வாட்டி அடிச்சது, பக்கத்துல ஜெயிலு அங்க 2 வாட்டி அடிச்சது, ஆக மொத்தம் 4 வாட்டி. கதையை கேளுங்க சார். அப்போ ஒரு உருவம்
மெல்ல போய்கிட்டே இருக்கு. அதை உத்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஏன் சார்? ராத்திரி 2 மணி இருட்டுங்க. அந்த உருவம் அப்படியே நொண்டி நொண்டி போயிட்டு இருக்குது. வாங்க சார், ராத்திரி 2 மணிக்கு எதுக்கு சார் நொண்டி விளையாட்டு? ஓ சார், அந்த உருவத்தோடு கால்ல அடிபட்டு இருக்கு, அதனால நொண்டி. கால் அடிபட்டா நொண்டி, கை அடிபட்டா நொண்டி, எங்களுக்கு தெரியாதா சார்? அது யாருன்னு நீங்க கேட்கலையே. யாரு சார்? அது கதாநாயகம் அல்ல, கதாநாயகம் வளர்த்துற நாய். நாயா சார்? அது நாய். அந்த நாயை கதாநாயகனை தேடிக்கிட்டு போகுது. கதாநாயகன் சார்? அவனை வில்ல கைய கால கட்டி தண்டபாளத்துல போட்டான். ஐயோ, இப்படித்தான் கதாநாயகன் கத்துறான், ஐயோ ஐயோ. இந்த பக்கம் நாய் வருது, இந்த பக்கம் ரயில் வருது. தண்டபாளத்துல ரயில் வருதா சார்? தண்டபாளத்துலதான் ரயில் வரும். தண்டவாளத்துல ரயில், இந்த பக்கம் நாய். நாய் இந்த பக்கம் நாய் இறைச்சிக்கிட்டே வருது. ஏன் சார் நாய் குறைக்கும் இறைக்குமா? இந்த நாய்க்கு ஆஸ்மா, அதனால இறைக்குது. சொல்றத கேளுங்க சார். ரயில் வேகமா வருது. ஏன் சார் ரயில் ஏறிடுச்சா? இல்லைங்க, ரயில் நின்றுச்சு. ஏன் சார்? ரயில்வே ஸ்ட்ரைக்குங்க. கதை எப்படி சார்? பரவாயில்ல, நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிறோம். கதையை பொறுத்த வரையும் இப்பெல்லாம் படத்துல பாட்டு தான் முக்கியம். ஆமா சார், முதல்ல இப்ப என்ன பண்றாங்க, மியூசிக் தான் முதல்ல எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தான் கதை, நடிகர்கள் எல்லாம் தேர்வு பண்றாங்க. மியூசிக் நான் போடுறேன் சார். நீங்க போடுங்க. ரைட்டு, பாட்டு நான் தான் சொல்றேன். சொல்லுங்க, ஏதோ ஒரு பாட்டு. எனக்கு இந்த பாட்டுல பாட்டா தெரியாது, சின்ன வயசுல படிச்சிருக்கேன். அதை வச்சு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. The twinkle twinkle little star, how I wonder what you are. இதான் பாட்டோட இது. எஸ் சார், இப்ப வர பாட்டுக்கு இது எவ்வளவோ தேவையில்லையே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் போட்டோம் சார். முதல்ல நாம என்ன பண்றோம், ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறோம். ஏன்னா டைரக்டா நீங்க தமிழ் படம் எடுங்க, அது ஓடாது. தெலுங்குல எடுத்து டப் பண்ணி விடுங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். டப் வரும். அதனால என்ன பண்றோம், முதல்ல இந்த பாட்டை தெலுங்குல போடுறோம். ட்விங்குலு 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 லிட்டில் ஸ்டாரு, ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். ட்விங்குலு ட்விங்குலு. இது தெலுங்கு. சரி சார். இந்த தெலுங்கு படம் எடுத்தோன்னே என்ன ஆகும், ஒரு மாதிரி நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். உடனே என்ன பண்றோம், ஒரு மலையாள படம் எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்றோம். மலையாளத்துல இந்த பாட்டு, இதே பாட்டு டியூன் வேற. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Twinkle, twinkle. இது மலையாளம். உடனே என்ன பண்றோம், பக்தி படம் எடுக்கணும்னு வருவாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு டியூன் போடுறோம். பக்தி பாட்டு இது, ஆனா டியூன் வேற. பக்தி. Twinkle twinkle little star, how I wonder what you are. Twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sea. Twinkle twinkle little star, how I wonder what you are. இது பக்தி. உடனே என்ன பண்றோம், வசூல் சக்கரவர்த்தியை போட்டு ஒரு பாட்டு போடுங்கன்னு நமக்கு வரும் ஆஃபர். அதுக்கு நாம விடுவோமா? Twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. இது வசூல் சக்கரவர்த்தி. இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன சார் இது, நீங்க பாட்டுக்கு இப்படி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கர்நாடக சங்கீதம் நாங்கெல்லாம் இருக்கோம் வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு twinkle twinkle little star, twinkle twinkle, up above the world so high, like a diamond in the sky. Madanini papa magaga, up above the world so high. இது கர்நாடகம். இதையும் போட்டுடலாம் என் படத்துல. சரி சார், இது மாதிரி ஒண்ணு போடுறோம் சார். இப்ப மியூசிக்னு போட்டோம்.
எனக்கு இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு மினி சினிமாவை போட்டு காமிக்கிறேன். அதுல ஆக்டிங்கு, டயலாகு, அது இது எல்லாம் வரும். கொஞ்சம் அதை பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். பிடிச்சிருந்தா நாங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்துல போட்டுக்கிறோம். சரி சார், நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு ட்ரெய்லர், தெலுங்கு படம் எடுக்கிறேன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை டப் பண்ண ட்ரெய்லர் போடுறேன், பாக்குறீங்க. வருகிறது வெற்றிவேல் பிக்சர்ஸ் அளிக்கும் சிரிக்கும் சிலை. வசனம் மயிலன், பாடல்கள் தாசானுதாசன், டைரக்ஷன் பொன்னுரங்காச்சாரியா. அதென்ன சார் ஆச்சாரியா? அதே பேர் முடியிறப்ப ஆச்சாரியான்னு இருந்தா தான் கூட்டம் நிறைய வரும். திடுக்கிடும் சம்பவங்கள். சேனாதிபதி, ராணிக்கு வலியெடுத்து விட்டது. அழிய போகும் நேரத்திலே அரும்பு முளைத்திருக்கிறது. சேனாதிபதி, ராணிக்கு குழந்தை பிறந்து விட்டது. அப்படியா? அப்படியானால் அந்த குழந்தையின் தலையை ஷுவா. என்ன சார்? ஷுவான்னா கொன்னுடுன்னு அர்த்தம். சேனாதிபதி, ராணிக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிறது. எத்தனை குழந்தை பிறக்கும் அந்த ராணிக்கு? இன்னும் எத்தனை குழந்தை பிறக்கிறது என்று தெரிந்து கொண்டு வந்து சொல் போ முட்டாய். அரண்மனை வைத்தியர் சொல்லிவிட்டார், 2 குழந்தைகள் தானாம். அப்படியா? அப்படியானால் அந்த 2வது குழந்தையின் தலையையும் ஷுவா. என்ன சார்? சீன் மாறுது. மாயாஜால காட்சிகள். ஜெய் மகா காளி. ராம் பீம் ரூம். பக்தா, உன் பக்திக்கு மெச்சினேன். யாதுவரம் வேண்டும் கேள். நான் அதல விதல சுதல சாம்ராஜ்யங்களுக்கும் அதிபதியாக வேண்டும். நீ 7 அழகும் 8 லட்சணங்களும் பொருந்திய ஒரு அழகியை பலியிட்டால் உன் எண்ணம் ஈடேறும். அப்படியே செய்கிறேன் தாயே. என்ன சார் இது? தேவி கையிலிருந்து அருள் போகுது. தேவி மறைந்து விட்டாள். உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக்கண்ணாடியே, அந்த அழகி எங்கே இருக்கிறாள் சொல். என்ன சார் ஒண்ணுமே தெரியலையே? அதுதான் மாயக்கண்ணாடி. விழாப்புடைக்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை காட்சிகள். அண்ணே, நீங்க இவ்வளவு பெரிய நாதஸ்வர வித்வானா இருக்கீங்க, ஆனா உங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் ஒரு கடிகாரமோ ஒரு வாட்சோ ஒண்ணுமே இல்ல. திடீர்னு ராத்திரி மணி வாக்கணும்னு வச்சுக்குங்க, என்ன பண்ணுவீங்க? இவன் யார்த்த கிறுக்கனா இருக்கான். நாதஸ்வர சக்கரவர்த்தியா இருந்தா கடிகாரம் இருக்கணும்னு என்ன ரூலா இருக்குது? ராத்திரி மணி வாக்கணும்னா நாதஸ்வரத்தை எடுத்து பிப்பின்னு ஒரு ஊதுவேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், எவன்டாவன் ராத்திரி 1:30 மணிக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறது? மணி 1:30. அனத்தல் திலகத்தின் அருமையான பாடல்களுக்கு ஆதிலட்சுமியின் கண்கவர் கவர்ச்சி நடனங்கள். என்ன சார்? பிலிம் கட் ஆயிருச்சு, ஒட்ட வச்சிட்டு இருக்கான், இப்ப போட்டுருவான். இதுவரை நீங்கள் கண்டுகளித்தது கவர்ச்சி நடனம். சார், இது மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறோம் சார். இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், தெலுங்கு படம் எடுத்து டப்பன்னா பேர் ரிப்பேர் ஆயிரும்னு. அதனால ஒரு மலையாள படம், அந்த மலையாள படத்தை ஒரு பிட்டு போட்டு காமிக்கிறேன் சார். எங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறோம், பாத்துக்க சார். വരുന്നു മൂവി ടൂണിന്റെ പ്രേതത്തിന്റെ നിഴൽ. സംവിധാനം ഓമനക്കുട്ടൻ, തിരക്കഥ കോട്ടയം കുഞ്ചിരാമൻ, സംഭാഷണം മട്ടാഞ്ചേരി കുട്ടിച്ചങ്കരൻ, സംഗീതം സ്വരരൂപൻ, ഗാനങ്ങൾ ഗോവിന്ദൻ തമ്പി കൃഷ്ണൻ. ഗോവിന്ദൻ തമ്പി കൃഷ്ണൻ, ഗോവിന്ദനോട് തമ്പി കൃഷ്ണ സാർ. டைரக்ஷன் குட்டிச்சங்கரன். വികാരഭരിതമായ രംഗങ്ങളിൽ പ്രേംനസീറും ശാരദയും. അമ്മുക്കുട്ടി, അമ്മുക്കുട്ടി, ഞാനൊന്ന് നിന്നെ തൊടട്ടെ അമ്മുക്കുട്ടി. ഓ വേണ്ട, എന്റെ കൈ അഴുക്കാണ്. എന്താ നിങ്ങൾ എന്നെ തൊടാത്തത്? ഞാൻ നിന്നെ തൊട്ടെങ്കിൽ എന്റെ കൈ കുറെ കൂടി അഴുക്കാകും, അത് തന്നെ തൊടാത്തത്.
ദുഃഖകരമായ ഭാഗത്തിൽ ശാരദ. രണ്ടുപേര് കൂടി ഒരു പെണ്ണിന്റെ ജീവിതം പറിച്ചു. അതുമാത്രം എനിക്കറിയും. ഞാൻ ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല. പക്ഷേ ഞാൻ ഗർഭിണിയാണ്. എന്റെ ആത്മാ നശിച്ചു, മുറിഞ്ഞു. ഞാൻ ചാകാൻ പോകുന്നത്. എന്താ പോകാത്തത്? കുറച്ച് കാൽവലിയായിട്ടുണ്ട്, ഇപ്പോഴും പോവാം. ദുഃഖകരമായ ഭാഗത്തിൽ ജൂലി ലക്ഷ്മി. ആരാണത്? ആ, വരാം. ഇവിടെ എന്താ വന്നത്? ഇവിടെ ഇരിക്കൂ. നിങ്ങൾ എന്തിനാണ് കരയുന്നത്? ഞാനാണ് കരയേണ്ടത്. ഇവിടെ എന്ത് സംഭവിച്ചു എന്ന് ഞാൻ പറയാം. എന്റെ അച്ഛൻ ഇവിടെ വന്നു. എന്റെ ഭാര്യയാൾ അവിടെ പടുത്തുറങ്ങിട്ടിരുന്നു. എന്റെ അച്ഛൻ എന്ത് സെഞ്ചറിയോ ജൂലി? കത്തിയെടുത്ത് ഇങ്ങനെ ഓങ്ങി ഒരു കുത്ത്. എന്തായി അറിയോ ജൂലി? കത്തി വളഞ്ഞു. ജേസുദാസിന്റെ ശ്രുതിമധുരമായ ഗാനങ്ങൾ. സംഗമം സംഗമം ത്രിവേണി സംഗമം ശൃംഗാരപദമാകും യാമം മദാലസയാമം മദാലസയാമം. കേരളത്തിന്റെ കുയിൽ പി ലീലാവിന്റെ മൗനഗാനം. என்ன சார் சத்தத்தையே காணோம்? நான் தான் சொன்னனுங்களே மௌன கானம்னு. அதெல்லாம் போட்டோம் சார். நாங்க ஒரு வேர்டு காமெடி படத்துக்கு எங்களுக்கு காமெடி சீனுக்கு தனி ட்ராக் இருக்கு. ஒரு வேர்டு சொல்லுவேன், அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவீங்களா? சொல்லுங்க சார், ட்ரை பண்றேன். ஒண்ணு துப்பாக்கி இருக்கு பாருங்க, துப்பாக்கி தான் ஒரு வேர்டு. இதை வச்சு ஜோக் டெவலப் பண்ணுங்க. துப்பாக்கியை வச்சு ஜோக் செட் பண்றதா? ஆமா சார். பாருங்க, ஒரு சோல்ஜர் மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்துகிட்டு இருக்கிற வழியில ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், அவ்வளவு தூரத்துல செவுத்துல ஒரு சின்ன மைன்யூட் சர்க்கிளுக்குள்ள சுட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப இவருக்கு பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இந்த மாதிரி சொல்றானே, இவ்வளவு குறிபாத்து சொல்றானே, கரெக்டா சொல்றானே அப்படின்னுட்டு, ஏப்பா தம்பி எப்படிப்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாரு. இது ரொம்ப சாதாரண அங்கிள், முதல்ல சுட்டுட்டு அப்புறம் ஒரு ரவுண்டு போட்டணும் அங்கிள் அப்படிங்கிறான். சார் இப்போ நம்ம ஒரு இந்த படமெல்லாம் இருக்கட்டுங்க, தேசபக்தி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அந்த தேசபக்தி வச்சு ஒரு படம் நாங்க எடுக்கலாம்னு இருக்கோம். சார், பேட்ரியாட்டிசம் கம்மியா இருக்குங்கிறீங்க. தேசபக்தினா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ பிராந்தியர்ல போய் எல்லாம் சுடணும்னு. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா அதே தேசபக்தி. பாருங்க, அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி புதுசா தனி படம் எடுக்க கூடாது. எடுத்தா எல்லாம் ஓடி போயிருவாங்க. தேசபக்தியை பத்தி எல்லாம் படம் எடுத்தா ஓடிடுவாங்க. அதனால நடுவுல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மானோ ஆக்டிங் மாதிரி கொடுத்துட வேண்டியது. அதுக்கு என்ன பண்றோம், பகத்சிங் எடுத்துக்கிறோம். பகத்சிங் தூக்கு மேடையில நிக்கிறாரு. அப்ப அந்த ஜட்ஜு இங்கிலீஷ்கார துரை அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார். எப்படி? இந்த மாதிரி உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை பகத்சிங், தூக்கு மேடை. தேசபக்தர்களுக்கு தூக்கு மேடை ஒரு வீர பரிசு. என்னை தூக்கிலிட்டாலும், எலும்பை துண்டு துண்டாக்கினாலும், சதையை கூறு போட்டாலும், என் ரத்தத்தை ஆறாக்கி வடித்தாலும் என் ஆன்மா சாகாது வெள்ளையனே, என் ஆன்மா சாகாது. அது ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் எரிமலையாய் வெடிக்கும். பாரதத்தின் மண்ணோடு மண்ணாக கலந்து சிரிக்கும். சிலிர்த்து எழும் இளம் சிங்கங்களாக வீரர்கள் தோன்றுவார்கள். அந்த சிங்கங்களின் மங்காத கர்ஜனையில், எரிமலையின் வெறிபிடித்த ஓசையில், பொங்குகின்ற மக்கள் சக்தி எனும் வெள்ளோட்டத்தில், அந்த குருதியிலே குளித்து எழுந்து எரிமலை குழம்பை பிடி சாம்பலாக்கி அதை நெற்றியிலே பொட்டிட்டு வருகின்ற வீரர் கூட்டத்தின் வெற்றி சங்கநாதத்தின் முன், வெள்ளையனே, உன் துப்பாக்கி வெடிக்கும் சப்தம் வெறும் சுண்டைக்காய் வெடிக்கும் சப்தமடா, வெறும் சுண்டைக்காய் வெடிக்கும் சப்தம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். சார் இது நல்லா இருக்கு சார். எங்க படத்துல கண்டிப்பா இந்த சீனை போட்டு அவனை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஏங்க இவ்வளவு எனக்கு தெரியும் சொல்றீங்களா, உங்களுக்கு அடக்கமே கிடையாதா? ஐயோ, முதல்ல நான் ரொம்ப அடக்கம் சார். ஒரு நாளைக்கு ஒரு டிராமா முடிஞ்ச உடனே நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டுக்கு போலான்னு புறப்பட்டு இருக்கிறப்போ ஒரு 4 பேர் சார் இந்த டிராமாவுல உங்க நடிப்பு அப்படின்னாங்க. இப்ப நான் ரொம்ப அடக்கமா அப்படி என்னங்க பிரமாதமா நடிச்சுட்டேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல சார், நீங்க எதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா உங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. 100 ரூபாயா ரிசப்ஷன்லயா? ஆமா சார்.
நாங்க பாக்குறோம். நான் கன்சல்ட் பண்ணிட்டே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் தயவு செய்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஒரு 500 இதுவரையும் ஆச்சு. நீங்க ஏண்டா கொஞ்சம் இவங்களை அப்படியே என்கேஜ் பண்ணிக்கோ. நான் போய் ஜீப்பை கூட்டிட்டு வரேன் சார். ரைட், நீங்க போங்க. நமஸ்காரம். நீங்க என்ன சான்ஸ் கேட்டு வந்திருக்கீங்களா? நான் பாருங்க சில பின்னணி பாடகர்ல பாடுறாங்க. அவங்க எப்படி பாடுறாங்க பார்க்கலாமா? சான்ஸ் கேக்குறீங்க? முதல்ல பி சின்னப்பா பாடுறாரு. ஷாரஷம் வசீகர கண்கள் சிந்தோ புகம் சந்திர பிம்பம் ஆடும் அழகில் அபிநயம் புரிய இவள் அன்பை காக்கும் நடைகள் இவள் அழகு சிங்காரி ஓங்காரே ஷாரஷம் வசீகர கண்கள் சிந்தோ புகம் சந்திர பிம்பம். அடுத்தது பாருங்க சிதம்பரம் ஜெயராமன். அலைவாயும் கடலோரம் இளமாந்தல் போல இசைவாடு உறவாடு இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவு. விழிய கதை எழுது ஜேசுதாஸ் பாடி தான் கேட்டிருக்கீங்க. சிதம்பரம் ஜெயராமன் பாடி கேட்க முடியாது. விழிய கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் காற்று உனக்காகவே வாழ்கிறேன். இது பாட்டா தான் இருக்கட்டும்பா. இந்த ஏதாவது வசனம் கீசனம் காமெடி சீன் தெரியுமா? பாருங்க இந்த தியேட்டர்ல தர டிக்கெட்ல 2 லேடிஸுக்கு தகராறு. லேடிஸ்னா தகராறு தான். ஆமாமா கேளுங்க. என்னம்மா இந்த குழந்தை வச்சிருக்கேன் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏண்டி நாங்க என்ன டிக்கெட் வாங்காம வந்திருக்கோம் நினைச்சிட்டு பார்க்காத பல்ல உடச்சு போடுவோம். நாம உளையடி மங்காம அவ 5 அடி இருப்ப நீ என்னடி பாக்குற? கூப்பிட பண்ண மேனேஜர் 400 ரூபாய் பாத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல பொங்கல் வருது பாத்தீங்களா? வீட்டுல எல்லாம் லேடிஸ் தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க பாக்குறீங்களா? சுண்ணாம் சுண்ணாம்பு சாமி சுண்ணாம் பூச வேண்டாமா? அதெல்லாம் கிளீனா ஊசி கொடுத்து போடுவோம். ஒரு மிஸ்டேக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா ஊசி கொடுத்து போடுவோம். என்னம்மா இந்த 3 ரூம் பூசணும் என்னம்மா செலவாகும்? நாங்க ஒன்றும் மற்ற மாதிரி எக்கச்சக்கமா ஒன்றும் கேட்க மாட்டோம். 50 ரூபா கொடுத்து போடுங்க. என்னம்மா இந்த 3 ரூம் பூசத்துக்கு 50 ரூபாய். சாமி எல்லாம் பூசணும், நேத்திக்கண்ணு பூசணும், பாத்ரூம் அவுட்டர்ல பூசது. என்னங்க சாமி இப்படி பேசுறீங்க? ஜானகி ஜானகி அவ சுண்ணாம்பு பூசுறாளா? கொஞ்சம் வந்து பாத்துக்கோ. என்னம்மா அது சுண்ணாம்பு பூசுறியா? நல்லா பூசு. எங்களுக்கு தெரியாதா நாங்க எப்படி பூசணும்? நீங்க ஏமா தோணு பேசிக்கிட்டு இங்க பூசத்துக்குள்ள அங்க பூசு, அங்க பூசத்துக்குள்ள இங்க பூசுன்னு ஆரம்ப பூச முடியும். வாடு மெட்ல செப்ப நடி போத்தாம்ரா. உங்களுக்கு சான்ஸ் காமெடி சான்ஸ் கொடுக்கலாம் சார். 100 ரூபா கொடுக்க சொன்னீங்க, அவர் 105 ரூபா கேட்கிறார் சார். 5 ரூபா அது வேற கணக்கு. 100 வேற கணக்கு சார். எப்படி சார் பரவாயில்லையா நடிச்சா? பரவாயில்ல, ஒரு மாதிரி காமெடி சீன் கொடுக்கலாம் சார். இங்க பாருங்க தனித்தனியா நாங்க நடிச்சு காமிச்சோம், ஒண்ணும் கொடுக்குறீங்களோ என்னமோ தெரியல. சேர்ந்து ஒண்ணு நடிச்சு காமிக்கிறோம். அதாவது ஒரு விவசாயிக்கு அவர் பயிரெல்லாம் பிரமாதமா பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்திருக்காங்க. அதுக்கு இந்த பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அந்த பேட்டியை இப்ப நடிச்சு காமிக்கிறோம். இதை பார்த்துட்டாவது ஒரு சான்ஸ் கொடுங்க சார். பாருங்க இவர் நிருபரு, நான் கோயம்புத்தூர் விவசாயி. என்னங்க என்னங்க? ஒண்ணுமே இல்லைங்க. உங்க பேர் என்னங்க? என்ற பேர் பொன்னுசாமிங்க. உங்க பேட்டி ஒண்ணு வேணுமே. என்றகிட்ட இருக்கிறது ஒரு ட்ரங்க் பெட்டி. அதை உனக்கு கொடுத்து போட்டு நான் என்ன செய்யிட்டேன்? பெட்டி இல்லைங்க பேட்டி. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். வணக்கம். வணக்கம்ங்கிறது கேள்வியாக்கு. ஐயோ நமஸ்காரம் சொல்லுங்களேன். சரி நமஸ்காரம். உங்க பேர் என்னங்க? எத்தனை பாட்டி கேட்டாலும் என்ற பேர் பொன்னுசாமி தானுங்க. சரிங்க, நீங்க கோழி பண்ணை வச்சிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. அதை பத்தி கேக்குறேன். சரி. இந்த கோழி பண்ணைக்கு முக்கியமான தேவை என்னங்க? கோழி பண்ணைக்கு முக்கியமான தேவை கோழி தானுங்க. இந்த கோழி பண்ணை நடத்துறதை ஏன் கைவிட்டுட்டீங்க? அது வந்துங்க, அது கோழி ஒரு நாளைக்கு மொட்டு வைக்க பொக்குன்னு முக்கிச்சுங்களா, மொட்டு போய் வெளியே வந்து பொக்குன்னு செத்து போயிருச்சுங்க. எனக்கு சங்கடமாய் போயிருச்சுங்க, அதனால நான் விட்டு போட்டுங்க நானு. சரிங்க, இந்த பயிரை பத்தி கேக்குறேன். இல்ல நீங்க எப்படி விதைக்கிறீங்க? விதையெல்லாம் குழி நோண்டி தானுங்க விதைக்கிறேன் நானு.
நீ விதையில எப்படி பொறுக்குறீங்க? இந்த பொறுக்கிற சமாச்சாரம் எல்லாம் கொஞ்சம் பொறுத்து வந்தீங்கன்னா என்று வேலைக்காரன் இருப்பான், அவன்கிட்ட கேளுங்க நீங்க. சரிங்க. இந்த கால்நடை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நானே சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப பஸ்ஸில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா பேசாம கால்நடையா நடந்து போயிடலாம்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ அது இல்லைங்க, இந்த ஆடு மாடு கோழி அதை பத்தி கேக்குறேன். எனக்கு இது விவரமா கேக்குறதுக்கு என்ன, அதுகளை விட்டு போடுங்க, அதுக்கு பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கிடக்கட்டு. சரிங்க, இப்ப நல்ல காய்கறி வேணும்னு என்ன பண்ணணும்? அது ரொம்ப சாதாரணமான சமாச்சாரமுங்க. இந்த சொத்த காய்கறிகளை எடுத்து அக்கட்ட வச்சு போடுங்க, மிச்சம் இருக்கிறதெல்லாம் நல்ல காய்கறி தான். அது இல்லையே, நல்ல காய்கறி வேணும்னு எங்க போய் வாங்கணும்? டவுனா இருந்த சூப்பர் மார்க்கெட்டு, கிராமமா இருந்த சந்தை. அப்போ இந்த உரம் போடுறதுனால தான் பயிரெல்லாம் நல்லா விளையுது சொல்றீங்க இல்லீங்களா? இல்லீங்க. என்னங்க நான் எங்க சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க. அப்போ அந்த உரம் போடுறதுனால தான் பயிரெல்லாம் இல்லீங்க, உரத்தோட வீச்சம் தாங்காம பயிர் முளைச்சு போயிருதுங்க. ஓஹோ சரி சரி. நம்ம நாட்டுல பஞ்சம் இருக்கு இல்லையா, அத பத்தி கேக்குறேன். பஞ்சம் போறதுக்கு என்னங்க வழி? பஞ்சத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்க கூடாதுங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏதாவது முக்கியமா சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் ஒண்ணு சொல்லணும்னு இருக்கிறேன். நமஸ்காரம், போயிட்டு வாங்க. சார் எப்படி சார்? பரவாயில்ல, ஏதாவது சான்ஸ் நான் கன்சல்ட் பண்ணிட்டு நான் இவரை கன்சல்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கன்சல்ட் பண்றீங்க, அதுக்கு முன்னால நானே இவரும் ஒண்ணு கன்சல்ட் பண்ணட்டுமா? கன்சல்ட் பண்ணிக்கோ. Why not one? Arrest them. என்ன சார்? ஒண்ணுமே. ஏயா எங்களை அடிக்கிறீங்க? ஒவ்வொரு ஊரா போய் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களை ஆசை காமிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு தெரியுறீங்க இல்லையா? பொள்ளாச்சியிலேயே நாங்க உங்களை பிடிச்சிருக்கணும், கொஞ்சம் ஏமாந்துட்டோம். அதுக்காகத்தான் உங்களை என்கேஜ் பண்றதுக்காக நாங்க 2 பேரும் இப்படி ஆக்ட் பண்ணோம். வெளியே ஜீப் இருக்குது, போய் நீங்களா ஏறுறீங்களா இல்ல? இவர் தான் கம்பெனி முதலாளி சார். அவையா போங்க. It is a bad world. இல்ல மிஸ்டர், நாணயமும் நேர்மையுமா நடந்துட்டா இட் இஸ் a sweet world. Why not one? கொண்டு வா. போய் உங்க ரசிகத்தன்மைக்கு தலைவணங்கி எங்கள் நவரத்னா குழுவின் சார்பில் இது நேரம் இட் இஸ் a sweet world என்ற நாடகத்தை ரசித்ததற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம்.